சோசியல் மீடியாக்களில் அரசியல், சினிமா, என்டர்டெயின்மெண்ட் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முன்னணியில் வலம் வந்து கொண்டிருக்கும் ரியல் ஒன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு. விஷுவல் எடிட்டர் 2 வருட அனுபவம், கேமராமேன் 2 வருட அனுபவம், டிடிபி தமிழ் டைப்பிங் 2 வருடம் அனுபவம் உள்ளிட்ட வேலைகளுக்கு ரெஸ்யூம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8610286061. பணம் தான் பேசி இருக்கிறது. எங்கு சென்றாலும் பணம் பணம் பணம். அது உடனே அது கள்ள சாராயமாகிறது, அது போதைப்பொருள் ஆகிறது. ஆக மொத்தம் போதைப்பொருள் பணநாயகம், போதைப்பொருள் பணநாயகம் என்று சுரண்டி சுரண்டி வருகிறது. எது இருப்பினும் திமுக வெற்றி பெற்றதற்கு நம்பர் தான் முக்கியமே தவிர இந்த மாதிரியான பணநாயகமோ ஜனநாயகமோ அல்ல. திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பணம் கொடுத்து 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 தமிழக மக்களை ஏமாளிகளாகிவிட்டார்கள். சாராயம், கள்ளச்சாராயம், போதைப்பொருள் உணவுவது இது போன்ற ஒரு தீய செயல்களில் ஈடுபட்டதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாடலாகிவிட்டது. எது இருப்பினும் வருங்கால முதலமைச்சர் வாழ்க வாழ்க என்று கூறி உதயநிதி இறக்கியிருக்காங்க. விக்கிரவாண்டி தேர்தலுக்காகத்தான் ஏதோ காத்து கொண்டிருந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை மாயை உருவாக்கி அதில் பாமகனுடைய வேட்பாளர்களும் சரி வாக்காளர்களும் சரி ஏமாந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனாலும் இதில் ஆழ அமர்ந்து சிந்திக்க வேண்டும். திமுகவுடைய முகம் விஜய், திமுகவுடைய மாஸ்க் பூதம். திமுக ஒரு பூதம் காமிப்பாங்க, அதுதான் விஜய். விஜய் என்பவர் ரெட் ஜெயண்ட் ஏஜென்ட் சொல்லலாம். அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி குறைந்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் இளைஞர்களுடைய ஆதிக்கம். இளைஞர்கள், கள்ளச்சாராயம் குடிக்காத இளைஞர்கள் அண்ணாமலை பக்கமும் அன்புமணி ராமதாஸ் பக்கமும் வருகிறார்கள். ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணல்ல டெல்லியில இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ராஜகோபால் அவர்கள் நம்மளுடைய நிகழ்ச்சிக்காக பல சுவாரஸ்யமான தகவல்களை டெல்லியிலேருந்து பகிர்ந்துக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த மாதிரியான பல தகவல்களுடன் நேர்காணலை ஸ்டார்ட் பண்ணலாம். சார் வணக்கம் சார். நமஸ்தே நமஸ்தே, நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? ஓ ஃபைன், வெரி நைஸ், வெரி நைஸ். சார், இன்று விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு. அது பணநாயகத்தின் வெற்றி, ஜனநாயகத்தின் வெற்றி அல்ல. பணம் தான் பேசி இருக்கிறது. எங்கு சென்றாலும் பணம் பணம் பணம். அது உடனே அது கள்ள சாராயமாகிறது, அது போதைப்பொருள் ஆகிறது. ஆக மொத்தம் போதைப்பொருள் பணநாயகம், போதைப்பொருள் பணநாயகம் என்று சுரண்டி சுரண்டி வருகிறது. எது இருப்பினும் திமுக வெற்றி பெற்றதற்கு நம்பர் தான் முக்கியமே தவிர இந்த மாதிரியான பணநாயகமோ ஜனநாயகமோ அல்ல. திமுகவிற்கு வாழ்த்துக்கள், மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள். சார், நம்ம என்னதான் பணநாயகம் கள்ளச்சாராயம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் தேர்தல் வெற்றியில அது கொஞ்சம் கூட பிரதிபலிக்க மாட்டேங்குது. அதற்கு காரணம் பொதுமக்களிடையே வேரூன்றிய பணநாயகம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றல்ல நேற்றல்ல, கடந்த 20-25 அவங்க ஜனங்கள்லாம் தினம் ஒரு எலெக்ஷன் வச்சா கூட ரெடிங்கிறாங்க. நரேந்திர மோடி தான் ஒன் நேஷன் ஒன் போன்றாரு. இவங்க எல்லாம் தினம் எலெக்ஷன், எவ்ரி 6 months ஒரு எலெக்ஷன் வருதுங்க. இப்போ பார்த்துட்டே இன்னும் கொஞ்ச நாள்ல நகராட்சி தேர்தல்னுவாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் வேற தானே தேர்தல் வரும். ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பணம் கொடுத்து 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 தமிழக மக்களை ஏமாளிகளாகிவிட்டார்கள். சாராயம், கள்ளச்சாராயம், போதைப்பொருள் உணவுவது இது போன்ற ஒரு தீய செயல்களில் ஈடுபட்டதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாடலாகிவிட்டது. எது இருப்பினும் மீண்டும் சொல்லுகிறேன், மு.க. ஸ்டாலினுக்கு வாழ்த்து. பணநாயகம் வெற்றி, வாழ்க பணநாயகம். ஓகே சார். சரி, இந்த ஒரு தேர்தல்ல பாஜகவினுடைய கூட்டணி கட்சியான பாமக போட்டிட்டாங்க. பாமகவிற்கு அதிக ஓட்டு சதவீதம் இருக்கிறதே இந்த விக்கிரவாண்டி, கடலூர் இந்த ஊர்களை சுற்றி தான். இந்த விக்கிரவாண்டிலையுமே பாமக தோல்வியை தழுவி இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? தோல்விதானே, எதுவா இருந்தாலும். எது அவர்களுடைய மக்களே அவங்களுக்கு கை கொடுக்கலையே அப்படிங்கிறப்பதான் இந்த கேள்வி வருது. அதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. அதற்கு போக போகத்தான் ஆலோசனை செய்து அலசி பார்த்தால் தான் முடியும். காரணம், இதே வாக்கு விகிதம்
நாடாளுமன்றத்தில் இல்லை. நான் ஒரு சோதனை போட்டு பார்த்தேன், நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். அதில் தெரிந்தது, எனக்கு என்ன தெரிந்தது என்று கேட்டால், ஏதோ இந்த சமயத்தில் ஜாதி பிரச்சனையை வைத்துக் கொண்டு கட்சி நடத்துவதா? திமுகவும் அதை பற்றி பாருங்க, 15 மினிஸ்டர்ஸ் இறங்கி இருக்காங்க விக்கிரவாண்டியில. அவர் வருங்கால முதலமைச்சர் வாழ்க வாழ்க என்று கூறி உதயநிதியும் இறக்கியிருக்காங்க. விக்கிரவாண்டி தேர்தலுக்காகத்தான் ஏதோ காத்து கொண்டிருந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை மாயை உருவாக்கி அதுல பாமகனுடைய வேட்பாளர்களும் சரி வாக்காளர்களும் சரி ஏமாந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனாலும் இதில் ஆழ அமர்ந்து சிந்திக்க வேண்டும். பாமகவுடைய நிலைப்பாடு எப்பொழுது பார்த்தாலும் பாமக என்பது அதிமுக திமுக திமுக அதிமுக என்று மாறி மாறி செல்வதை கூட பொதுமக்கள் விரோதிக்கிறார்களோ என்ற ஒரு அச்சம் வர ஆரம்பித்து விட்டது. இது 2026க்கு ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் இருக்கும் பாமகவிற்கு, பாஜக உள்பட நான் சொல்லுகிறேன். காரணம், இந்த வாக்கு வண்டி நகருவது என்பது சாதாரணமானது அல்ல. ஏதோ நடந்திருக்கிறது. அது அவங்களுடைய வேரூன்றிய இடம். அது ஜடு என்று இந்தியில் சொல்லுவார்கள். அந்த வேரூன்றிய இடத்தில் இப்பொழுது பாமக தோற்றது என்றால் அதுவும் நல்ல பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காங்க. 50% மேல வாங்கிட்டாங்க. அந்த விண்மன்னர் 1 லட்சம் எடுத்து வாங்கியிருக்காங்க. இவங்க ஒரு 60,000 வாங்கியிருக்காங்க. இருப்பினும் பாமக இப்படி அதிகமாக தோல்வியுடையவர்கள். டெபாசிட் போகல, டெபாசிட் தக்க வச்சுட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட் போனது தான் பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. சோ இதெல்லாம் வைத்து பார்த்தால் மீண்டும் 2026 நோக்கித்தான் நாம் பயணம் செய்ய வேண்டும். அதில் ஐயா மருத்துவர் ராமதாஸ் இருந்த பொழுது ஒரு நிலைமை, அன்புமணி ராமதாஸ் தலைமையேற்ற பிறகு ஒரு நிலைமை, அன்புமணி ராமதாஸ் அண்ணாமலை இருவரும் சேர்ந்து திமுக அல்லாத அதிமுக அல்லாத அரசாங்கத்தை அமைப்போம் என்று, கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று சொன்னது எல்லாம் வைத்து பார்த்தால் 2026 ஒரு கவலையாகத்தான் இருக்கிறது. இதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். ஓகே சார். இப்ப பேசும்போது நாம் தமிழரை பத்தி பேசியிருந்தீங்க. நேற்று ஏடிஎம்கேவினுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அதுல ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வர 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம நாம் தமிழர் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிருக்கதா தகவல்லாம் வெளியா இருந்தது. இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா இப்ப திராவிட கட்சிகளுக்கு இணையா நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இருக்கிறது. இளைஞர் வாக்காளர்களிடையே பாஜக, நாம் தமிழர் கட்சி, பாமக போன்றவர்கள், ஏன் விஜய் கூட ஒரு புது ரத்தத்தை உருவாக்கி விட்டார்கள். நியூ பிளட் இன் பாலிடிக்ஸ். சோ இந்த 4 பேர் இருக்கான் பாருங்க, சீமான், விஜய், அன்புமணி ராமதாஸ், அண்ணாமலை, இந்த 4 வரையும் வைத்து பார்த்தால் அதன் மூலமாக ஒரு வெற்றி அணியாக மாறினால் அதைத்தான் அதிமுகவிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லினால் இளைஞர் வாக்குகளை அதிமுக இழக்குகிறது. அதனால்தான் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமியுடன் கூறியது அதுதான். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிருக்கு. இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்கும்? பர்ஃபார்மன்ஸ் ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் விடுவார்கள். காரணம், இளைஞர்களிடையே ஒரு புத்துணர்ச்சி இருக்கிறது. அதை கட் பண்றதுக்கு தானே விஜய் ஜோசப் திமுக இறக்குறாங்க. திமுக தான் விஜயா? திமுகவுடைய முகம் விஜய். ஓகே. திமுகவுடைய மாஸ்க் பூதம். திமுக ஒரு பூதம் காமிப்பாங்க, அதுதான் விஜய். விஜய் என்பவர் ரெட் ஜெயண்ட் ஏஜென்ட் சொல்லலாம். புது அர்த்தம் சொல்லியிருக்கீங்க சார். பின்ன என்ன, விஜய் என்பவர் திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சியை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கு தான் களம் இறங்குகிறார். அவர் திமுகவால் இறக்கப்படுகிறார். சீமானை எதிர்த்து, அண்ணாமலை எதிர்த்து, உதயநிதிக்கு ஆதரவாகத்தான் இறக்குகிறார். மீது என்ன சொல்லுங்க, ஓட்டு பர்சன்டேஜ் வரைச்ச பாருங்க, 8% 10% மேல விஜய்க்கு வராது. அந்த 10% சீமானுடைய தாக்கத்தை அதிமுக மீது திருப்பி விட்டு திமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்ச்சி தான் அது விஜய். இருப்பினும் பொதுமக்களிடையே, இளைஞர்களிடையே விஜய் ஒரு புயலாக மாறி வருகிறார். அந்த புயல் கூடிய விரைவில் புஷ் என்று போய்விடும். ஓகே சார். இப்ப பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், இந்த பக்கம் விஜய் அவர்கள், சீமான் அவர்கள், இவங்க 4 பேரும் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஓட்டுல
பெரிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு இளைஞர்கள் ஓட்டு மட்டும் போதுமானது இல்லையே, பொதுமக்களினுடைய ஓட்டும் தானே வேணும். அது அது வாஸ்து உண்மைதான். நீங்க சொல்றது உண்மை, 100க்கு 100 உண்மை. எது இருப்பினும் ஒன்னே ஒண்ணு பாருங்க, இப்போ உங்களுடைய நேயர்களுக்கு ஒரு புதிய புரிதலை உருவாக்க நான் நினைக்கிறேன். தமிழகத்தில் 1967 2024 வரை தமிழக அரசியலில் நான் இத்தனை 60 ஆண்டு காலம் அலசி வருகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு ஒரு அணுகுமுறை, என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் என்பவர் சாணக்கியன் ஆசிரியராக இருந்தார். மூதறிஞர் ராஜாஜி, பேரறிஞர் அண்ணா, காயிதே மில்லத் போன்றவர்களிடம் தூது போனார். 1967 வருடத்தில் பாஜக சுதந்திர கட்சிக்கு எத்தனை சீட்டு வர வேண்டும் என்றெல்லாம். PK மூக்கையத்தேவர், கரு சீமைச்சாமி போன்ற பெரிய பெரிய தலைவர்களை எல்லாம் என்னுடைய தகப்பனார் பார்த்தார். பேரறிஞர் அண்ணாவிடம் பழகியவர் என்னுடைய தகப்பனார். அந்த காலத்திலிருந்து இன்று வரை நான் சொல்லுகிறேன், அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி குறைந்து வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் இளைஞர்களுடைய ஆதிக்கம். இளைஞர்கள், கள்ளச்சாராயம் குடிக்காத இளைஞர்கள் அண்ணாமலை பக்கமும் அன்புமணி ராமதாஸ் பக்கமும் வருகிறார்கள், சீமான் பக்கம் வருகிறார்கள். இதெல்லாம் வைத்து பார்த்தால் தமிழகத்தில் ஒரு புதிய வேவ், புதிய அலையை நியூ வேவ், அதை நான் எதிர்பார்க்கிறேன் 2026. ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வெற்றி பெற்ற பிறகு அந்த எனக்கு புத்துணர்ச்சியில் ஒரு பாதகம் விளைக்குமோ என்ற சந்தேகம் கூட என் மனதில் வர ஆரம்பித்து விட்டது. காரணம் பணநாயகம். இளைஞர்கள் கூட பணத்தில் ஆசைப்படுவார்களா? இல்லை. வேலை வாய்ப்பு இல்லை, சொன்ன ஒரு வாக்குறுதிகளை தீர்ப்பது இல்லை. திமுகவிற்கு எதிராளிகள் அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில். குறிப்பாக விக்கிரவாண்டிக்கு அருகே உள்ள கள்ளக்குறிச்சியில் போதைப் பொருள் பற்றியும் சள்ள சாராயம் பற்றியும் தமிழகம் முழுவதுமாக, எல்லாத்தை விட சீமான் பொழித்திருக்கக்கூடிய தமிழ் தேசியம், அண்ணாமலை பொழித்திருக்கக்கூடிய ஆன்டி காங்கிரஸ், ஆன்டி செல்வ பெருந்தகை விஷயம் இன்னும் 1.5 வருடங்கள் அது நீடிக்குமா? அப்படி நீடித்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களிடையே ஒரு பொத்து உணர்ச்சியும் புது உணர்ச்சியும் நான் எதிர்பார்க்கிறேன். அதுதான் திமுகவிற்கு அபாயமணி ஆனாலும் மாறலாம். சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.